இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தென்காசி மாவட்டம் சிவகிரி செக் போஸ்டில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக தென்காசி நோக்கி வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர். உள்ளே நிறைய பார்சல் இருந்தது. சோதனையில் எல்லாம் குட்கா என்பது தெரிந்தது. மொத்தம் 600 கிலோ குட்காவை போலீசார் கைப்பற்றினர். விசாரணையில் காரில் இருந்தது திமுகவைச் சேர்ந்த ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பதும் அவரது டிரைவர் லாசர் என்பதும் தெரியவந்தது. வெளிமாநிலத்திலிருந்து குட்காவை வாங்கி வந்து தென்காசி பகுதியில் சப்ளை செய்து வந்ததையும் போலீசார் உறுதி செய்தனர். சுபாஷ் சந்திரபோஸ் லாசரை போலீசார் கைது செய்தனர். சிவகிரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். சுபாஷ் சந்திரபோஸ் குட்கா கடத்துவது இது முதல் முறையல்ல. தென்காசி, தூத்துக்குடி, திருப்பூர், சென்னை, கிருஷ்ணகிரி மாவட்ட போலீஸ் நிலையங்களிலும் பெங்களூரு பகுதி ஸ்டேஷன்களிலும் இவர் மீது ஏற்கனவே குட்கா வழக்கு நிலுவையில் உள்ளது. சுபாஷ் சந்திரபோஸின் மனைவி தமிழ்ச்செல்வி தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவி என்பது குறிப்பிடத்தக்கது. போதைக் கடத்தலில் திமுகவினர்தான் ஈடுபடுவதாக பாஜ, அதிமுக போன்ற கட்சிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் சுபாஷ் சந்திரபோஸின் கைது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.